இவ்வளவு எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மதிப்பா பெரும்பான்மை வேணும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க லாஜிக்கா. அதனால என்ன பண்ணீங்க, திமுக கூட்டணியில இருந்து வாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு திமுக தலைவரே அவங்க அனுப்பி வச்சார், வெளியே அனுப்பி, போங்கப்பா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் அப்படின்னு. இப்ப ஜனாதிபதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இல்ல, ஆட்சியை காப்பாத்தியாச்சுல. ரொம்ப கிட்ட 118 இருக்கிறீங்க, இப்ப 120 வரைக்கும் இருக்கீங்கல்ல. வந்தவங்களை ஓடி போயிடக்கூடாதுன்னு திரும்ப உங்களுக்கு அமைச்சர்லாம் கொடுத்து உட்கார வச்சிட்டீங்கல்ல. இப்ப திரும்ப எதுக்கு இந்த எம்எல்ஏஸ் உங்களுக்கு வந்தா என்ன சொல்லணும், நீங்க அவன் சாலையை போட்டு சேர்ந்தா என்ன சொல்லணும்? இல்ல பெரும்பான்மை இருக்காங்க, நீங்க தெளிவு தெரியுதுல, வெளியே 1000 கதை கொடுத்துக்கலாம், தெளிவா தெரிந்து கூட சேர வரான் இல்லைங்க, இது தப்பான நிலைப்பாடு உண்டாக்கும். யார் சொல்லணும் முதல்ல? அவங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஆதவஞ்சனாக்கு அனுபவம் கிடையாது, விஜய்க்கு அனுபவம் கிடையாது, இவங்கெல்லாம் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா, கூடவே இன்னைக்கு சுத்திரடா செவ்வாழ காங்கிரஸ் நீ தானே சொல்லணும், கம்யூனல் போர்சஸோட கைகோக்க மாட்டாரு, ஜனநாயகத்தை படுகொலை செய்ய மாட்டாரு என்கின்ற கண்டிஷனோட சேர்ந்தீங்களப்பா. மதவாத சக்திகளோட கூட்டணி யார் எங்க இருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாரும்?